26 வருஷத்துக்கு முன்னாடி 2000ல ரூ. 440 கிட்ட விட்ட 1 கிராம் தங்கத்தோட விலை இன்னைக்கு 2026ல 16,000 தாண்டிடுச்சு. அப்படிப்பட்ட இந்த தங்கம் பூமியில உருவானதே இல்லை. அப்புறம் எப்படி அது இங்க வந்துச்சு, அதை யார் கண்டுபிடிச்சா, அதை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றாங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். தங்கம் பார்க்கறதுக்கு பளபளன்னு மஞ்சள் கலர்ல அதிக அடர்த்தியாகவும், அதே சமயம் நம்ம எந்த ஷேப்புக்கு கொண்டு வர நினைக்கிறோமோ அதே மாதிரி வளர்ச்சிக்க முடியுங்கிறதுனாலையும் ஆயிரக்கணக்கான வருஷமா மக்கள் இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. அதனால தான் தங்கம் பூமியில இருக்கிற விலை அதிகமான பொருள்ல ஒரு முக்கியமான பொருளா இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட இந்த தங்கம் பூமியில உருவானதே கிடையாது. நம்ம பூமி உருவாகிறதுக்கு பல பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஸ்பேஸ்ல நடந்த 2 பெரிய நியூட்ரான் ஸ்டார்ஸ் ஒன்று சேர்றதுனாலையும் பெரிய நட்சத்திரம்லாம் அதோட இறுதி கட்டத்துல, அதாவது சாவு போற டயத்துல பயங்கரமா சூப்பர் நோவாவை வெடிக்கும். அப்படி வெடிக்கும் போதும் அதுலேருந்து உருவான அந்த அதிகமான சூடுனாலையும் அழுத்தத்தாலையும் உருவான ஹெவியான எலமெண்ட்ஸ்ல இந்த தங்கமும் ஒன்று. அப்படி உருவான தங்கம் தான் அந்த வெடிச்சதுனால ஸ்பேஸ்ல செதறி போய் பரவி கிடந்தது. அப்படி ஸ்பேஸ்ல செதறி கிடந்த அந்த தங்க துகள்லாம் 400 கோடி வருஷத்துக்கு முன்னாடி பூமி உருவான ஆரம்ப காலகட்ட டயத்துல அப்படி ஸ்பேஸ்ல சுத்திட்டு இருந்த தங்க தூள்களும், அந்த தங்க தூள்களெல்லாம் அதிகம் சேர்த்து வச்சிருந்த பெரிய பெரிய ஆஸ்ட்ராய்டு, அப்புறம் தெரியாத நிறைய ஆப்ஜெக்ட்ஸ்னு அந்த டயத்துல பூமி மேல வந்து மோதினதாகவும், அது மூலமா தான் பூமிக்கு தங்கம் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு சொல்றாங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ற ஒரு மில்லிகிராம் தங்கம் கூட நம்ம பூமி உருவாகிறதுக்கு முன்னாடியே ஸ்பேஸ்ல உருவானது தான். இப்படி இந்த தங்கம் பூமி உருவாகிட்டு இருந்த ஆரம்ப காலகட்டத்தில் வந்து சேர்ந்ததுனால தான் இது பூமியோட மேல்பரப்போட அடிப்பகுதியில தான் அதிகமா இருக்கு. அதனால தான் இது பூமியோட மேல்பரப்புக்கு அடியில் இருக்கிற குவார்ட்ஸ் மாதிரியான பெரிய பெரிய பாறையிலலாம் இது அதிகமா இருக்கு. இது பூமியோட மேல் பக்கத்துலயுமே வண்டல் மண் சம்பந்தப்பட்ட ஆறு, பீச் மணல்லாம் கூட இருக்கும். ஆனா ரொம்ப கம்மியான அளவு தங்கம் தான் அங்க இருக்கும். பூமியோட நிலத்துக்கு அடியில தான் ரொம்ப அதிகமான அளவுல இருக்கும். உலக அளவுல எடுக்கிற தங்கத்துல 70% தங்கம் தங்கத்துக்காக மெயினா போய் தோண்டி எடுக்கிற இடமா தான் இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா, வெளியே போய் டைரக்டா எடுக்கணும் அப்படின்னு எடுக்கிற இடங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். செம்பு, துத்தநாகம், ஈயத்தெல்லாம் மெயினா எடுக்க போய் அதுலேருந்து பை ப்ராடக்டா சில்வரை பிரிச்சு எடுக்கிறது தான் அதிகம். இதை தான் வெள்ளியை பத்தின வீடியோல நம்ம ஏற்கனவே டீட்டெயிலாக பேசியிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் பாருங்க. மிச்சம் இருக்கிற 30% தங்கங்கிறது செம்பை மெயினாக எடுக்க போய் அதுலேருந்து பை ப்ராடக்டாக தங்கத்தை பிரிச்சு எடுக்கிறாங்க. இந்த தங்கத்தை எடுக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். தங்கம் இருக்கிற இடத்த தேடி அந்த இடத்துல உள்ள மண்ணு கல்லெல்லாம் வெட்டி எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி அதுலேருந்து தங்கத்தை பிரித்து அதுக்கப்புறம் அந்த தங்கத்தை பியூரான தங்கமாக மாற்றி அதை கட்டியாக மாற்றுறதுக்குள்ள அதுக்கே 10லேருந்து 20 வருஷம் ஆயிடுமா. அப்புறம் அதுலேருந்து ஒரு 30 வருஷம் வரையும் அந்த இடத்துல தங்கத்தை எடுப்பாங்களாம். ஃபஸ்ட்டு 10 வருஷத்தில் எங்கெங்கெல்லாம் தங்கம் இருக்குங்கிற டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துலலாம் போய் ட்ரில் பண்ணி சாம்பிள் எடுத்து பார்ப்பாங்க. இங்க எந்த அளவுக்கு தங்கம் இருக்கிற அந்த கல்லு மண்ணெல்லாம் இருக்கு, எந்த அளவுக்கு மண் எடுத்தா எத்தனை கிராம் தங்கம் கிடைக்கும், இது அதிகமான மக்கள் இருக்கிற இடமா, அப்புறம் எடுத்த கல்லு மண்ணெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு வர அளவுக்கு சரியான வசதிகள் இருக்கா, அடுத்து முக்கியமா கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கணும். இந்த மொத்த ப்ராசஸும் மொத்தமா முடியவே ஆரம்பத்திலேருந்து 10 வருஷம் வரையும் ஆயிடுமா. அப்படி இந்த மொத்த ப்ராசஸையும் முடிச்சு இடத்த சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த தங்கத்தை எடுக்கிறதுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸை கட்டுறது, அந்த தங்கம் எடுக்கிற இடத்த கண்காணிக்க ஆஃபீஸ் பில்டிங் கட்டுறது, எடுத்த தங்கத்தெல்லாம் கொண்டு வரதுக்கு அங்க ரோடு போடுறது, அப்புறம் அந்த மண்ணுல இருந்து தங்கத்தை பிரிச்சு எடுத்து பியூரா மாத்துறதுக்கான ஃபேக்டரிஸை கட்டுறது, அதுல இருந்து வர அந்த வேஸ்ட் எல்லாம் தனியா சேர்த்து வைக்கிறதுக்காக ஒரு இடத்த கட்டுறது, அப்படின்னு அதுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸை கட்டி முடிக்கிறதுக்கே 10லேருந்து 20 வருஷம் வரையும் ஆயிடுமா. அப்படி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா தான் அங்க தங்கத்தை தோண்டி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தங்கத்தை எடுக்கிறதுலயுமே 2 மெத்தட் இருக்கு. ஒன்னு ஓப்பன் பிட் மைனிங், இன்னொன்னு அண்டர் கிரவுண்ட் மைனிங். ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த ஓப்பன் பிட் மைனிங்கிறது மேலாப்லயே ட்ரில் பண்ணியோ இல்லாட்டியும் வெடி வச்சு மேல இருக்கிற இடத்துல உடச்சியோ 500 800 மீட்டர் ஆழம் இருக்கிற பள்ளத்தை தோண்டி அதுல இருக்கிற இந்த தங்கம் கலந்துருக்கிற கல்லு மண்ணெல்லாம் டன்னு கணக்குல பெரிய பெரிய லாரியில ஏத்திட்டு போவாங்க. இதே ஓப்பன் பின் மைனிங்ல தான் மேலாப்புல இருக்கிற அந்த மலையெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி தங்கம் இருக்கிற மலையில உள்ள பாறைகள்லாம் உடச்சு எடுத்துட்டு வருவாங்க. ஆனா இங்க கிடைக்கிற தங்கத்தோட அளவுங்கிறது ரொம்ப கம்மியான அளவுல தான் இருக்கும். அதே மாதிரி ரிஸ்க்குமே கம்மி தான். ரெண்டாவது இருக்கிறது தான் அண்டர் கிரவுண்ட் மைனிங். இதுல ரொம்ப ரொம்ப ஆழமா, அதாவது கிலோமீட்டர் கணக்குல பெரிய பெரிய சுரங்கம் தோண்டி அதுல இருந்து இந்த கல்லு மண்ணெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. இந்த மெத்தட்ல கிடைக்கிற தங்கத்தோட அளவுங்கிறது அதிகமா தான் இருக்கும். ஆனா இங்க ரிஸ்க்குமே ரொம்ப அதிகம் தான். ஏன்னா ரொம்ப ஆழத்துல கிலோமீட்டர் கணக்குல அந்த சுரங்கப்பாதை இருக்குங்கிறதுனால இங்க டெம்பரேச்சரோட லெவல் 60 டிகிரி செல்சியஸ் வரையும் போகுமா. அதுக்காகவே அங்கே ஸ்பெஷலாக செஞ்ச பெரிய ஏசியை வச்சு அங்கே கூலிங் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் மேலே தரப்பரப்புலேருந்து அந்த தங்கம் எடுக்கிற இடத்துக்கு போகிறதுக்கே 1லேருந்து 3 மணி நேரம் கூட ஆகுமா. அதோடு மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக இது இடிஞ்சு உள்ளுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த மாதிரி இந்த மெத்தடுங்கிறது ரொம்ப ரிஸ்கான மெத்தடாக தான் இருக்குது. ஆனால் ஓப்பன் பிட் மைனிங்கில் கிடைக்கிற தங்கத்தோட அளவோட இந்த மெத்தடில் கிடைக்கிற தங்கத்தோட அளவுங்கிறது அதிகமாக தான் இருக்கும். உலக அளவில் அதிகமான ஆழம் தோண்டி போய் தங்கம் எடுத்த சுரங்கங்கிறது சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற எம்ஃபோனிங்கிற சுரங்கம் தான். இதோட ஆழங்கிறது 4 கிலோமீட்டர் அளவுக்கு ரொம்ப பெரிய சுரங்கம் இருந்திருக்கு. நம்மளோட இந்தியாவில் இருக்கிற தங்கம் எடுக்கிற பெரிய சுரங்கங்கிறது கர்நாடகாவில் இருக்கிற
கேஜிஎஃப்ங்கிற கோலார் கோல்டு ஃபீல்டு தான். இதோட ஆழங்கிறது 3.2 கிலோமீட்டர் தூரமா இருந்துதான். ஆனா இப்போ அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு எடுக்கிற இந்த கல் மண்ணெல்லாம் இருக்குல்ல, இதுல 1 டன் அதாவது 1000 கிலோ மண்ணுல 1லேருந்து 5 கிராம்குள்ள தான் தங்கம் இருக்குமா. அப்படி எடுக்கிற இந்த கல் மண்ணெல்லாம் அதுக்கப்புறம் ப்ராசஸிங் பண்ற அந்த ஃபேக்டரிக்கு கொண்டு போயிடுவாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா முதல்ல அந்த கல் மண்ணெல்லாம் உடைச்சு தூள் தூளா பவுடர் மாதிரி ஆக்கிடுவாங்க. ஃபர்ஸ்ட் கிராவிட்டி செப்பரேஷன்ங்கிற ஒரு மெத்தட் மூலமா நார்மலா தங்கத்தோட அடர்த்தி அதிகங்கிறதுனால அதோட வெயிட்டுமே அதிகமா இருக்கும். அதை யூஸ் பண்ணி சல்லடை மாதிரி இருக்கிற பெரிய டேபிள் மிஷின்ஸ் மூலமாவும் ஸ்பைரல் ஷேப்ல உருளையா சுத்திட்டு இருக்கிற பெரிய மிஷின்ஸ் மூலமாவும் அந்த வெயிட்டா இருக்கிற தங்கத்தூள் இருக்கிற மண்ணெல்லாம் பிரிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் மேக்னெட் செப்பரேஷன் ஒரு மெத்தட் மூலமா அதுல இரும்பு மாதிரியான மேக்னெட்ல ஒட்டக்கூடிய பொருள்லாம் தனியா பிரிச்சிருவாங்க. அதுக்கு அடுத்து தான் சைனைடேஷன் ஒரு முக்கியமான மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் வேர்ல்டு லெவல்ல மோஸ்டா காமனா யூஸ் பண்ற மெத்தட். இதுல சோடியம் சைனைடு சொல்யூஷன்ல அந்த தங்கம் இருக்கிற மண்ணை கரைச்சிருவாங்க. ஆனா அந்த மண்ணு கரையாது, தங்கம் ஃபுல்லா அந்த சொல்யூஷன்ல கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் தான் அந்த தங்கம் கரைஞ்சிருக்கிற அந்த சொல்யூஷனை எடுத்துட்டு போய் ஜிங்கை யூஸ் பண்ணி அதில் இருக்கிற ஆக்டிவேட்டட் கார்பனை பிரிப்பாங்க. இங்கே எப்படி கார்பன் வந்ததுன்னா அந்த கல் மண்ணெல்லாம் வெட்டி எடுக்கிறப்போ அங்கே கார்பனை யூஸ் பண்ணி வெட்டி எடுத்துருப்பாங்களாம். இப்போ அந்த ஆக்டிவேட்டட் கார்பனை ஜிங்கை யூஸ் பண்ணி அந்த சொல்யூஷன்லேருந்து பிரித்து எடுத்துடுறாங்க. இப்போ 60லேருந்து 90% பியூரான தங்கம் கிடைச்சிரும். என்னதான் அதிகமாக இந்த சோடியம் சைனைடு சொல்யூஷனை யூஸ் பண்ணி அந்த பிரித்து எடுத்தாலும் ஒரு சில இடத்துல மட்டும் தியோசல்ஃபைடுங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பிரித்து எடுப்பாங்களாம். அதுக்கப்புறம் தான் இந்த 90% பியூராக இருக்கிற அந்த தங்கக்கட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இன்னும் பியூராக மாற்றுறதுக்காக எலக்ட்ரோசிஸ், ஹோல்வில் ப்ராசஸ், அப்புறம் இன்னும் சில கெமிக்கல் மெத்தட்லாம் யூஸ் பண்ணி அந்த தங்கத்தை 99.9% பியூரான தங்கமாக மாற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அதை தங்கக்கட்டியாக மாற்றி எல்லா இண்டஸ்ட்ரீஸுக்கும் அனுப்பி வச்சிருவாங்க. வேர்ல்டு லெவலில் செம்பு, வெள்ளி, பிளாட்டினத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த தங்கம் கம்மியாக தான் கிடைக்குது. ஆனால் இந்த தனிம வருஷ அட்டவணை இருக்குல்ல, அதில் இருக்கிற தனிமத்திலேயே இதுதான் ரொம்ப கம்மியாக கிடைக்குதான்னு கேட்டால் அதுதான் இல்லை. ஏன்னா இந்த இரிடியம், ரோடியம்லாம் தங்கத்தோடவே ரொம்ப கம்மியான அளவில் தான் கிடைக்குது. இதுவுமே ஒரு முக்கியமான எலமெண்ட்ஸா தான் இருக்கு. இதை பத்தி இந்த சீரீஸ்ல அடுத்த வீடியோல டீடைலா பார்ப்போம். ஆனா இப்போ இந்த மாதிரி தங்கத்தை வெட்டி எடுக்கிறதுலயுமே தண்ணி அதிகமா வேஸ்ட் ஆகிறத குறைக்கிறதுக்காக ஏற்கனவே யூஸ் பண்ண தண்ணியை சுத்தம் பண்ணி திருப்பி அதே தண்ணியை யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சைனைடை யூஸ் பண்ணுறதை குறைக்கிறதுக்கும் அதே மாதிரி சின்னதாக தங்கம் எடுக்கிற இடத்துல பாதரசத்தை யூஸ் பண்ணுவாங்க. அந்த பாதரசத்தோட யூசேஜை குறைக்கிறதுக்குமே புதுசாக தங்கம் எடுக்கிற மெத்தட்ஸை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த தங்கம் பார்க்கறதுக்கு மஞ்சள் கலரில் பல பலன்னு இருக்கும். ஏன்னா ஒரு சில தனிமெல்லாம் மண்ணு எடுக்கிறப்போ ஒரு கலர்லையும் அதை ப்ராசஸ் பண்ணி மாற்றினதுக்கப்புறம் வேற கலர்லையும் இருக்கும். ஆனால் தங்கம் அப்படிலாம் இல்லை, எடுக்கிறப்ப என்ன கலரில் இருக்கோ அதே தான் லாஸ்ட் வரையும் இருக்கும். இப்படி இருக்கிற இந்த தங்கத்தோட அடர்த்திங்கிறது 19.3 கிராம் பர் கியூபிக் சென்டிமீட்டர்ல இருக்கு. அதாவது இப்போ சதுரமா இருக்கிற ஒரு தாயக்கட்டை இருக்குன்னா அந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றி வச்சோம்னா அதுல 1 கிராம் அளவுக்கு தான் அந்த தண்ணியை ஊற்ற முடியும். அதுவே அந்த அளவுக்கு தங்கத்தை உருக்கி ஊற்றிருந்தோம்னா 19.3 கிராம் அளவுக்கு தங்கத்தை ஊற்றி வைக்க முடியுமா. அந்த அளவுக்கு நெருக்கமான அடர்த்தி உள்ள பொருளா இந்த தங்கம் இருக்கு. அதனால தான் உலக அளவில் இயற்கையாக எடுக்கிற தனிமங்கள்ல அதிக அடர்த்தியான தனிமங்களோட டாப் 10 லிஸ்ட்ல 7வது இடத்துல இந்த தங்கம் இருக்கு. அப்படிப்பட்ட இந்த தங்கத்தை உருக்கி தண்ணியா மாத்தணும்னா 1064 டிகிரி செல்சியஸ்ல சுட வைக்கணும். அப்படி உருகின நிலையில தண்ணியா இருக்கிற அந்த தங்கம் ஆவி ஆகிறதுக்கு 2970 டிகிரி செல்சியஸ்ல சுட வைக்கணுமா. அந்த அளவுக்கு பயங்கரமான ஹீட்ல தான் இது ஆவி ஆகும். அது மட்டும் இல்லாம இந்த தங்கத்தோட வளைகிற தன்மைங்கிறது ரொம்பவே அதிகம் தான். அதாவது இப்போ ஒரு ட்ரை அவுன்ஸ் தங்கத்தை எடுத்துக்கிட்டோம்னா ட்ரை அவுன்ஸ்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், தங்கம் மாதிரி விலை அதிகமாக இருக்கிற பொருளை அளக்கிறதுக்காக வேர்ல்டு லெவலில் யூஸ் பண்ணுற ஒரு அளவு தான். நம்ம அளவில் 31 கிராம். இந்த மாதிரி 31 கிராம் தங்கத்தை எடுத்து அதை பேப்பர் மாதிரி மாற்றினோன்னா 300 ஸ்கொயர் ஃபீட் வரையும் அதை பரப்பி வைக்க முடியுமா. அதுவே அந்த 31 கிராம் தங்கத்தை எடுத்து கம்பி மாதிரி நீட்டி வச்சோம்னா 80 கிலோமீட்டர் வரையும் நீட்டி வைக்கலாமா. ஏன் இந்த மாதிரி வேற எந்த உலகமும் இல்லையான்னு கேட்டா இருக்கு, ஆனா இந்த அளவுக்கு இல்ல. வெள்ளியுமே இந்த மாதிரி அதிகமான வளையிற தன்மை உள்ளதுதான், ஆனா இந்த அளவுக்கு இல்ல. இதே 31 கிராம் வெள்ளியை எடுத்து பேப்பர் மாதிரி மாத்தணும்னா 150லேருந்து 200 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு தான் பரப்பி வைக்க முடியும். அதுவே இதை கம்பியா மாத்தி நீட்டமா கொண்டு போனோம்னா 60 கிலோமீட்டர் வரையும் நீட்டி வைக்க முடியும். அதனாலதான் வெள்ளி என்னதான் எலக்ட்ரிசிட்டியும் ஹீட்டையும் கடத்துறதுல ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்தாலும் அதோட வளைஞ்சு கொடுக்குற தன்மையை பொறுத்து தங்கம் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா 2வது இடத்துல தான் வெள்ளி இருக்கு. தங்கமும் வெள்ளி அளவுக்கு இல்லைனாலும் வெள்ளிக்கு அடுத்தபடியா எலக்ட்ரிசிட்டியையும் ஹீட்டையும் கடத்துறதுல முக்கியமான பொருளா இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்ஃப்ராரெட் லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்றதுல முக்கியமான உலோகமாகவும் இருக்கு. அதனாலதான் இதை அந்த 75,000 கோடி பட்ஜெட்ல செஞ்சாங்களே ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப், அதோட மெயினான கண்ணாடி அசையை யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பை பத்தின டீட்டெயிலான வீடியோ நம்ம சேனல்ல ஏற்கனவே போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் பாருங்க. அதே மாதிரி இந்த தங்கம் ஆக்சிஜனுக்கு ரியாக்ட் பண்ணாது, முக்கியமா துரு பிடிக்காது. முக்காவாசி கெமிக்கலுக்கு இந்த தங்கம் ரியாக்ட் பண்ணாது. அக்வா ரீஜியா, அல்கலைடு, சைனைடு கெமிக்கல், இந்த மாதிரி கெமிக்கல்ஸை மட்டும் தான் கரையும். அக்வா ரீஜியாங்கிறது ஹைட்ரோகுளோரிக் ஆசிடையும் நைட்ரிக் ஆசிடையும் சேர்த்து செய்யற ஒரு கெமிக்கல். இதுல தங்கம் கரைஞ்சிரும். அதே மாதிரி முன்னாடி அந்த பிரிச்சு எடுக்கிற மெத்தட்ல யூஸ் பண்ணாங்களே சைனைடு சொல்யூஷன், இதுலயும் அது கரையும். மற்றபடி முக்காவாசி கெமிக்கல்ல இது கரையாது. அதனால தான் இந்த தங்கத்தையும் நோபல் மெட்டல்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த தங்கத்தில் நிறைய வகைகள்லாம் கிடையாது. இயற்கையாக கிடைக்கிறது ஒன்னே ஒன்று தான், அதுதான் AU 197ங்கிற ஐசோட்டோப். இதுதான் இயற்கையாக கிடைக்கிற தங்கத்தோட நிலையான ஐசோட்டோப்.
அதனால் இதுலேருந்து ரேடியேஷன்லாம் ரிலீஸ் ஆகாது. இதை தான் இப்போ நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இயற்கையாக கிடைக்கிறது என்னமோ இந்த ஒரு ஐசோடோப் தான். ஆனால் இதை வச்சு செயற்கையாக 3 ஐசோடோப்பை உருவாக்குறாங்க. ஒன்று AU-199, இது மெடிக்கல் ஃபீல்டில் கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுவாங்களாம். ரெண்டாவது AU-199, இதுவும் மெடிக்கல் ஃபீல்டில் இமேஜிங் பண்ணுற டிவைஸ்லலாம் நிறையா யூஸ் பண்ணுவாங்களாம். மூணாவது AU-195, இது அகழ்வாராய்ச்சி பண்ணி எடுக்கிற டைனோசர் மாதிரி எலும்பு கூடுகளாக இருந்தாலும் சரி, இல்லை மனுஷ எலும்பு கூடுகளாக இருந்தாலும் சரி, அதை ரிசர்ச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதுல இந்த ஐசோடோப்பை யூஸ் பண்ணுவாங்களாம். ஆனால் இந்த 3 ஐசோடோப்புமே ரேடியேஷனை ரிலீஸ் பண்ற செயற்கையா உருவாக்கின ஐசோடோப்ஸ் தான். தங்கம் சாஃப்டான மெட்டலுங்கிறதுனால பியூரான தங்கத்தை வச்சு ஏதாவது நகை செஞ்சாங்கன்னா அந்த நகையில லேசா ஏதாவது அடிபட்டுட்டாலே ஒன்று வளைச்சிக்கும் இல்லை உடச்சிக்கும். அதனால தான் இந்த மாதிரி தங்க நகைகள்லாம் செம்பு வெள்ளி மாதிரியான பொருளை கலப்பாங்க. அந்த மற்ற மெட்டலெல்லாம் கலக்கிறத வச்சு தான் 18, 22, 24 கேரட் அளவுகளை வச்சிருக்காங்க. 18 கேரட்னா 75% தங்கமாகவும் 25% மற்ற மெட்டலையும் கலந்துருப்பாங்க. 22 கேரட்னா 91.6% தங்கத்தையும் 8.4% மற்ற மெட்டலையும் கலந்துருப்பாங்க. இந்த 22 கேரட்டை தான் 916 சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 24 கேரட்டுங்கிறது 99.9% தங்கம் இருக்கும். அப்படிப்பட்ட இந்த தங்கத்தை யார் கண்டுபிடிச்சான்னு பார்த்தா ஒரு குறிப்பிட்ட ஆள் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா 6000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இது பார்க்கறதுக்கு பலபலன்னு நம்ம நினைச்ச ஷேப்புக்கு கொண்டு வர முடியுங்கிறதுனால அதை நகைங்களாகவும் காயினாகவும் அரசர்களோட கிரீடம், அவங்க உட்கார்ற சிம்மாசனம், அவங்க வணங்குற கடவுளோட சிலைகள், அதுக்கு பூஜை பண்ற பொருட்கள்னு ரொம்ப முன்னாடியிலேருந்தே யூஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. இதுவரையும் கிடைச்சதுலயே ரொம்ப பழமையான எவிடன்ஸுங்கிறது வார்னா நார்கோபோலிஸ்ங்கிற இடத்துல, அதாவது இப்போ இருக்கிற பல்கேரியா நாட்டில் இருக்கு. 4200 BCE டயத்தில் யூஸ் பண்ண, அதாவது 6200 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண 6 கிலோ மதிப்பு இருக்கிற 3000 தங்கத்தால செஞ்ச பொருட்களை கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதுதான் இதுவரையும் கிடைச்சதுலயே ரொம்ப பழமையான எவிடன்ஸ். அதுலேருந்து இப்போ 2026 வரையுமே தங்கத்தோட மதிப்பு அதிகமாயிட்டு தான் இருக்கு, இன்னைய வரையும் குறையல. அப்படி இருக்கிற இந்த தங்கத்தை இப்போ எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். வேர்ல்டு லெவலில் எடுக்கிற தங்கத்தோட அளவுல 50% தங்கம் நகைங்க செய்ய தான் போகுது. இதுல 15லேருந்து 25% தங்க கட்டியாவும் காயினாவும் ETF-னு பேங்க்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக போகுது. 10லேருந்து 12% தான் மதர் போர்டு மாதிரியான எலக்ட்ரானிக்கல்ஸ்ல யூஸ் பண்றாங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ற இந்த போனோட மதர் போர்டில் கூட தங்கம் இருக்கும். ஆனா ரொம்ப ரொம்ப கம்மியான அளவில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை மெடிக்கல் ஃபீல்டில் பல் மருத்துவத்தில் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த தங்கப்பல் கட்டுறது, பல்லில் ஓட்டை இருந்தால் அதை அடைக்கிறது, இதுக்கெல்லாம் இந்த தங்கத்தை யூஸ் பண்ணுவாங்க. வழக்கமாக விலை கம்மியான மெத்தடில் இந்த சில்வர் அமல்கம், காம்போசிட் மாதிரியான மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. சில்வர் அமல்கம்னா வெள்ளி செம்புலாம் கலந்து செஞ்ச ஒரு கலவை. இது 10லேருந்து 15 வருஷம் வரையும் தான் நீடிச்சிருக்கும். காம்போசிட்டுங்கிறது பிளாஸ்டிக்கையும் கிளாஸ் பார்ட்டிகல்ஸையும் கலந்து செய்கிற ஒரு கலவை. இது ஆனால் 5லேருந்து 7 வருஷம் வரையும் தான் நீடிச்சிருக்கும். இது இல்லாமல் செராமிக் ஃபில்லிங்னு ஒன்று இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது பீங்கான யூஸ் பண்ணி பல்லடைப்பாங்க. ஆனால் இது 15 வருஷத்துக்கு மேலே நீடிச்சிருக்கும். இதோட விலையுமே அதிகம் தான். உள்ளதுலேயே ரொம்ப ரொம்ப விலை அதிகமாகவும் ரொம்ப வருஷம், அதாவது 30 வருஷம் வரையும் நீடிச்சிருக்கிறதுக்கு இந்த தங்கத்தை ஃபில் பண்ற மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தங்கத்தை யூஸ் பண்ற இன்னொரு முக்கியமான இடம் தான் ஸ்பேஸ் மிஷன். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜேம்ஸ் வெப் மாதிரி பெரிய டெலஸ்கோப்லையும், அது மட்டும் இல்லாமல் முக்கியமான பெரிய பெரிய சேட்டலைட், அதோட மதர் போர்ட்லாம் இந்த தங்கத்தை முக்கியமாக யூஸ் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட தங்கம் நிலத்துல அதிகமாக இருக்கிற நாடு எதுனா ஆஸ்திரேலியா, ரஷ்யா, சவுத் ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, சைனா. இதுல ஆஸ்திரேலியாவையும் ரஷ்யாவையும் சேர்த்தா மட்டுமே வேர்ல்டுல இருக்கிற தங்கத்துல 40% தங்கம் அந்த 2 நாட்டிலே இருக்கு. எந்த அளவுக்குனா ஆஸ்திரேலியாவில் 12,000 டன் எடுக்கிற அளவுக்கும் ரஷ்யாவில் 11,000 டன் எடுக்கிற அளவுக்கும் இருக்கு. என்னதான் இப்படி நிலத்துக்கு அடியில் அதிகமான தங்கம் இருந்தாலும் இதை அதிகமாக எடுக்கிற நாடு எதுனா அதோட ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது சைனா தான். வருஷத்துக்கு 380 டன் எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா ரஷ்யா, ஆஸ்திரேலியா, கனடா, அமெரிக்கா இவங்கெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. சைனா தங்கத்தை எடுக்கிற நாடுகளோட லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதோட மட்டும் இல்லாம வெளிநாட்டுல இருந்து அதிகமான தங்கத்தை வாங்கி குவிக்கிற நாடுகளோட லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதும் இந்த சைனா தான். இப்படி இருக்கிற தங்கம் இந்தியாவில் இப்போ 1 கிராம் 24 கேரட் தங்கமே 16,000 ரூபாய்க்கு போயிட்டு, ஒரு சவரன் அதாவது 8 கிராம் 24 கேரட் தங்கங்கிறது 1,20,000 தாண்டிடுச்சு. வேர்ல்டு லெவலில் இருக்கிற எல்லா நாடுகளையும் சேர்த்து ஒரு வருஷத்துக்கு மட்டும் 36 லட்சம் கிலோ தங்கத்தை எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி தங்கத்தை கண்டுபிடிச்சதுலேருந்து இப்போ எடுத்த வரையும் எடுத்த எல்லா தங்கத்தையும் சேர்த்து வச்சாலுமே 22 மீட்டர் உயரம், அகலம், நீளம் இருக்கிற ஒரு பில்டிங் சைஸ் அளவு தான் இருக்கும். இப்படிப்பட்ட இந்த தங்கம் தனிம வருஷ அட்டவணையில் 79வது இடத்துல ஏயுங்கிற பேர்ல இருக்கும். ஏயுனா ஆரம்னு அர்த்தம். இந்த வார்த்தை லத்தீன் வார்த்தையை சேர்ந்தது. அடுத்து இந்த தனிம வருஷ அட்டவணையில் எந்த தனிமத்தை பற்றி பேசலான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே மறந்துடாம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பை.